Hi guys, welcome back to my channel. I'm the Nick. So இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் plug. ஸ்பார்க் plug வந்து ஒரு பார்ட் which is used to ignite our engine or vehicle. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் தான். இன்ஜின் எப்படி நம்ம வண்டியோட இம்பார்ட்டன்ட் பார்ட்டோ அந்த மாதிரி ஸ்பார்க் plug ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ ஸ்பார்க் plug என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சரை வந்து இக்னைட் பண்ணும் ஒரு கம்பஷன் சேம்பரில். அந்த இக்னிஷன் எதுக்கு நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனஃப் பவர் கிடைக்கும் நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அந்த பவர் வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்பார்க் ப்ளக்கில் இருக்க பவர் வெளியே போயிடும். தட் இஸ் அந்த ஸ்பார்க் ப்ளக்கில் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறமா ஸ்பார்க் ப்ளக் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கம்பஷன் சேம்பரில் இருக்க ஹீட்டை வந்து வெளியே எடுத்து விடும். ஸோ அதுதான் மெயின் பர்பஸ் ஆஃப் ஸ்பார்க் ப்ளக். இப்போது ஸ்பார்க் ப்ளக் போயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு சில சிம்டம்ஸ் இருக்குது. அது என்ன சிம்டம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மோட்டார் மிஸ்ஃபயர் நடக்கும். நம்ம வண்டி ஓட்டும் போதே நம்ம ஃபீல் பண்ணலாம் நம்ம மோட்டார் வந்து மிஸ்ஃபயர் பண்ணுறது. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் நாக்கிங் சவுண்ட், ஒரு மாதிரி நாக்கிங் சவுண்ட் கேட்கும். நம்ம கொஞ்சம் தூரம் வண்டி ஓட்டிகிட்டு போனோன்னா நம்ம இன்ஜினில் வந்து ஒரு நாக்கிங் சவுண்ட் கேட்கும். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரஃப் ஐட்லிங், தட் இஸ் நம்ம ஓட்டுறது வந்து ரொம்ப ரஃப் ஆயிடும். அப்புறம் நாலாவது மைலேஜ் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி குறிப்பிட்ட சிம்டம்ஸ் இருக்குது. அது வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போது இந்த மால் ஃபங்க்ஷன் ஆர் ஃபால்ட்டி ஸ்பார்க் ப்ளக் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இன்ஜின் ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போது நான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஐ எம் ஃபீலிங் தட் என்னோடய மோட்டார் வந்து மிஸ்ஃபயர் ஆகுது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என் வண்டியில் ஸ்பார்க் ப்ளக் எப்படி சேஞ்ச் பண்ணுறதா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்பார்க் ப்ளக்கை வந்து நம்ம எவ்ரி 10,000 ஆர் 15,000 கூட வச்சுக்கலாம். 15,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் ஸ்பார்க் ப்ளக்கோட கண்டிஷன். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஸ்பார்க் ப்ளக்கை அதே ஸ்பார்க் ப்ளக் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ஸ்பார்க் ப்ளக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. இன்ஜின் லைஃப் இன்னும் நல்லா வரும். ஸோ என் வண்டியில் இப்போ ஸ்பார்க் ப்ளக் வந்து ஃபால்ட்டாக இருக்குது. பிகாஸ் ஐ கேன் ஃபீல் தட் மை மோட்டார் இஸ் மிஸ்ஃபயரிங். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம முன்னாடி போய் ஃபர்தராக நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா நான் என் வண்டியில் ஸ்பார்க் ப்ளக் சேஞ்ச் பண்ண போகிறேன். நம்ம R15V3க்கு வர்றது இரிடியம் ஸ்பார்க் ப்ளக். நான் நிக்காவி ஒரு பிராண்டில் வந்து வாங்கியிருக்கேன். அந்த ஸ்பார்க் ப்ளக்கை தான் இப்போ நான் சேஞ்ச் பண்ண போகிறேன், ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ ஹெட் அண்ட் வாட்ச் த வீடியோ. ப்ளீஸ் வாட்ச் entire video, don't skip, and do subscribe my channel, and please do comment if you have anything. So thank you so much. இதுதான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிற ஸ்பார்க் ப்ளக். இந்த ஸ்பார்க் ப்ளக் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த பேக்கிங்கில் தான் ஒரு ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணேன். பேக்கிங் இப்படி தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஸ்பார்க் ப்ளக்கை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்பேனர் தான் பக்கத்தில் இருக்குது. இந்த ஸ்பேனர் வச்சு தான் நம்ம பழைய ஸ்பார்க் ப்ளக் எடுக்கணும். புது ஸ்பார்க் ப்ளக் வந்து நிக்காவியோட பிராண்டு. அண்ட் அதோட நம்பர் பார்த்தீங்கன்னா CR9EIA9. ஸோ இதுதான் அதோட சீரியல் நம்பர். இந்த R15 பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்பார்க் ப்ளக்ஸ் ஓட பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் ஓட பேனல் கிட்ட இருக்கும். இந்த ரைட் சைட் பேனல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சின்ன பிளாக் கலர் கேப் மாதிரி தெரியும். அங்கே தான் ஸ்பார்க் ப்ளக் இருக்கு. இந்த பிளாக் கேப் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பிளாக் கேப். இதுதான் வந்து பவர் கொடுக்குற ஸ்பார்க் ப்ளக்கு. ஸோ இந்த பிளாக் கேப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நான் அந்த பிளாக் கேப்பை வந்து மேலே வந்து தள்ளி விடுறேன். ஸோ தள்ளி விட்டிங்கன்னா மேலே அந்த பிளாக் கேப் வந்து ஓப்பன் ஆயிடும். அந்த பிளாக் கேப்பை நவுத்திட்டு நம்ம ஸ்பார்க் ப்ளக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஸ்பார்க் ப்ளக்கை ரிமூவ் பண்ண போகிறோம். அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அந்த ஸ்பேனர் அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 16 mm. அந்த 16 mm சைடில் அந்த ஒரு சைடு வந்து 16 mm இருக்கணும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 13 mm அந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஒரு 14 mm அந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த 16 mm சைடை வந்து கரெக்டாக நான் ஸ்பார்க் ப்ளக் அந்த இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன்.
ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் அ ஸ்க்ரூ டிரைவர் நான் வந்து அந்த ஹோல்ஸ் ப்ராப்ரியேட்டாக வச்சு நான் அதை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறேன் ஸ்பார்க் ப்ளக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த ஸ்பார்க் ப்ளக்கை ரிமூவ் பண்ணுறது இந்த டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன கேட்டால் இது கொஞ்சம் ஓல்ட் டெக்னிக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் அது ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம அந்த ஸ்பேனரை எடுத்து அது மறுபடியும் அதே பொசிஷன் ஆப்போசிட் பொசிஷன் வச்சு மறுபடியும் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைம் கன்சூமிங். இதை விட ஒரு பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ணுற அந்த wrench வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சைடு வந்து 16 mm இன்னொரு ஆப்போசிட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 13 or 14 mm தான் இருக்கும். ஸோ அந்த 13 or 14 mm ஹெக்ஸகன் டைப் போல்ட் வச்சு நம்ம wrenchல கனெக்ட் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் பண்ணோம்னா நம்ம சீக்கிரம் வேலை முடிச்சிடலாம். சீக்கிரம் ஸ்பார்க் ப்ளக் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். எப்படி நான் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இப்போ வந்து நான் லூஸ் பண்ணிட்டேன் ஸ்பார்க் ப்ளக்கை. ஸோ இட்ஸ் டைம் டு ரிமூவ் த ஸ்பார்க் ப்ளக். இப்போ ரிமூவ் பண்ணக்கப்புறம் தான் நம்மளோட ஸ்பார்க் ப்ளக்கோட கண்டிஷனே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு அது பர்ன் ஆகிருக்குன்னு. ஸோ ஐ எம் வெரி ஈகர் டு சி. ஏன்னா ஸ்பார்க் ப்ளக் சேஞ்ச் பண்ணவே இல்லை. இதான் ஃபஸ்ட்டு நான் ஸ்பார்க் ப்ளக் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஆஃப்டர் ரைடிங் 40,000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் இப்போ தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஸ்பார்க் ப்ளக். ஸோ கிளியராக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பர்ன்ட்டு. ஸோ எவ்வளோ பழசாயிடுச்சு பாருங்கள். எல்லா பக்கமும் நல்லா பர்ன் ஆயிடுச்சு. இதுதான் மெயின் ரீசன் என்னோடய மோட்டர் வந்து மிஸ்ஃபயர் ஆகிட்டு இருந்துச்சு. கிளியராக தெரியுது. ஸோ நான் இப்போ உங்களுக்கு இது பழைய ஸ்பார்க் ப்ளக்கு. இப்போது நான் உங்களுக்கு வந்து அந்த புது ஸ்பார்க் ப்ளக் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த புது ஸ்பார்க் ப்ளக். கிளியராக இருக்குது. மேலே வந்து பாயிண்டர் கூட பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த மெயின் ரீசன் ஏன் பழைய ஸ்பார்க் ப்ளக் யூஸ் பண்ண வேண்டாம், புதுசாக ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறதுக்கு மெயின் ரீசனே இதுதான். இப்போ நம்ம வந்து அந்த புது ஸ்பார்க் ப்ளக்கை வந்து சேம் அதே ஹோலில் வச்சு நம்ம வந்து இப்போது அதை வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்ச நேரம் வரைக்கும் நம்ம கையில் ரொட்டேட் பண்ணோம் ஒரு குறிப்பிட்ட டைட்னஸ் வர்றதுக்கு. ஒன்ஸ் டைட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதே ஸ்பேனர் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 16 mm ஸ்பேனர் வச்சு நான் கையில் மறுபடியும் ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையில் டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த டெக்னிக்கு ஸ்பேனர் அந்த 14 mm ஹெக்ஸகன் wrench வச்சு நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம இப்போ கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணலாம் குயிக்காக. ரொம்ப டைட் இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஓரளவுக்கு டைட் வச்சா போதும். ரொம்ப டைட் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸ் ஆகிக்கூடாது. கொஞ்சம் டைட் வச்சா போதும் ஓரளவுக்கு. ஸோ இப்போ நம்ம டைட் வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த கேப்பை வந்து நம்ம அதில் மாட்ட போகிறோம். அந்த கேப் வந்து மாட்டும் போது மேக் நோட் ஆஃப் இட் தட் ஒரு கிளிக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். அந்த கிளிக்கு சவுண்ட் வந்தாலே கேப் வந்து மாட்டியாச்சுன்னு அர்த்தம். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் கேப்பை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறமா பண்ணிக்கோங்க. புல் பண்ணி வந்து கேப் லூஸாக இருக்கா இல்லை கரெக்டாக இருக்கானா, அதுக்கப்புறம் ஃபினிஷ்ட். ஸோ ஸ்பார்க்கில் கனெக்டிவிட்டி எல்லாமே முடிஞ்சது. ஸோ இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வந்து இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இக்னிஷன் ஆன் பண்ணியாச்சு. as you can see வண்டி வந்து 37,052 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஸோ 37,000 கிட்ட ஓட்டினதுக்கப்புறமா தான் நான் ஸ்பார்க் ப்ளக்கை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ as you can see fantastic. ஸோ வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ there is no problem. சவுண்டு நல்லாவே கேட்குது. there is no problem with the sound. And spark plug is working fine. That's it guys. So இதான் ஒரு சிம்பிளான ஒரு இது. ஸோ நீங்களே வீட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸ்பார்க் plug எல்லாம். It is very easy. Thank you for watching my video guys. Have a nice day.